எல்லோரும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பது என்பது கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு ஒரு விதத்தில் திமுகவை ஒரு விதத்தில் சீண்டக்கூடிய வேலை தான் அது. ஆனால் அதை வெளிப்படையாக யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். போன முறை வாழ்த்து தெரிவித்த உதயநிதி இந்த முறை விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்பது திமுகவின் டிஸ்கம்ஃபர்ட்னுவாங்க. ஒரு தமிழில் சொன்னால் ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தயக்கம், ஒரு நெருடல், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் திமுக இப்பயே இருக்குது. விஜயோட அரசியல் வருகையை பார்த்து கூட்டத்தை வச்சு நீங்கள் எடை போடவே கூடாது. ஆகவே விஜய்க்கு கமலுக்கு வந்ததை விட விஜயகாந்துக்கு வந்ததை விட அதிக கூட்டம் வரலாம். அவருக்குலாம் மாறுமான்ற ஓட்டா கூட கமல் அண்ட் விஜயகாந்துக்கு வந்ததை விட அதிகமாக கூட ஓட்டு வரலாம். ஜெயிக்க முடியாது அவரால். விஜயால் மறுபடியும் சொல்கிறேன், விஜயால் திமுகவை 26 வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்ற முடியாது. ஆனால் அவர் உருவாக்குற அந்த சங்கடங்கள், அந்த நெருக்கடிகள் வந்து கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினுடைய வாய்ப்புகளை சிதைக்கும்னு சொல்ல மாட்டேன். அதை அவருடைய வாக்குகளை, அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை கண்டிப்பாக குறைக்கும். இதிலேருந்து அவர் மெசேஜ் இஸ் கிளியர். விஜயின் அரசியல் வருகை திமுகவுக்கு கோபத்தை, நெருடலை, சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. மோடிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ எல்லா விஷயத்துலையும் மோடி எழுத்து வச்சு திட்டுற மாதிரி இதில் திட்ட முடியாது. அப்போ ஆளும் அரசுனா யாரை குறிக்குது? ஸ்டாலின் அரசு தான் குறிக்குது. அதை நீ நேம் பண்ணணும். நேம் பண்ணலன்னா உங்களுக்கு தயக்கம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி தயங்கிக்கிட்டே அச்சப்பட்டுக்கிட்டே நீங்கள் அரசியல் நடத்த முடியாது. மோடியை எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் மோடியை எதிர்க்கணும், ஸ்டாலின் எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் நீங்கள் ஸ்டாலினை எதிர்க்கணும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். கடந்த ஜூன் 22 அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள். நடிகர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக வந்து அதிமுகலேருந்து அவருக்கு நிறைய வாழ்த்துக்கள் போனதை நம்ம கவனிக்கலாம். அதிமுக தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியாக இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வேலுமணியாக இருக்கட்டும், ஜெயக்குமாராக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், நிறைய எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவங்க, திருமாவளவன் அவர்கள், காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. 2 விஷயங்கள் கூர்ந்து கவனிக்கப்படுது. திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து கூட வரலை. இன்னொரு பக்கம் அதிமுகலேருந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு வாழ்த்தை வந்து விஜய்க்கு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான செய்தி இது வந்து எதிரொலிக்குது? இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சார்? விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை எல்லா கட்சிகளையும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாதிப்புனா தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. வாழ்த்து தெரிவித்த கட்சிகள் எல்லாருமே சாதாரணமாக வாழ்த்து தெரிவிக்கல. இந்த வாழ்த்து திமுகவை கோபப்படுத்தும் என்று தெரிந்துதான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து. திருமாவளவன், காங்கிரஸ் எல்லாருமே 2 லெஃப்ட்டு இது பண்ணல. காங்கிரஸில் செல்வ பெருந்தகை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். செல்வ பெருந்தகை தான் கொடுத்துருக்காரு. செல்வ பெருந்தகையும் கொடுத்துருக்காருன்னா அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இடதுசாரிகளை தவிர எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து நீங்கள் சீரியஸாக தான் இதை பார்க்கணும். இது வந்து திமுக மட்டும் வாழ்த்து தெரிவிக்கல. திமுக வாழ்த்து தெரிவிச்சிருந்தனா இது பிரச்சனையே இல்லை. திமுக மட்டும் வாழ்த்து தெரிவிக்கலன்றதை தாண்டி கடந்த வருடம் வந்து உதயநிதி அவர்கள் ஒரு வாழ்த்தை தெரிவித்தாங்க. கரெக்ட். ஆனால் இந்த வருஷம் அதுதான் போன தடவை உதயநிதி செஞ்சுட்டு இந்த தடவை செய்கிறாங்க. இந்த தடவை அஃபிஷியலான அரசியலுக்கு வரேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்போ நடிகர் இப்போ அரசியலுக்கு வரேன்ட்டார். அவர் டெஃபினட்டாக அவர் அரசியலுக்கு இந்த கள்ளக்குறிச்சிலாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவருடைய இஷ்யூஸில் வாயை திறந்தவர் எதுவுமே இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் அட்ரஸ் பண்ணல. கட்சி ஆரம்பித்ததை செய்தியாளர் சந்திப்பில் தான் சொல்லணும். அதெல்லாம் எதுவுமே அவர் சொல்லலை. இல்லை, உங்களோட ஸ்டைலில் சொல்லணும்னா வந்துட்டு லீவ் விட்டுட்டு தான் போயிருக்காரு. வந்துட்டு லீவ் விட்டுட்டு போயிட்டார். இப்போ வந்துட்டார். மறுபடியும் லீவ் விட்டு ஜாயின் பண்ணிட்டார், டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டார். ஆனால் அவர் வாய் திறந்து பேசலை. கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் கூட வந்து 2 பவுன்சர்ஸ் அவர் பின்னால் நிற்கிறாங்க. அவர் வராரு, ஒரு அறிக்கை கொடுத்தாரு, செய்தியாளர் பேசாமல் போயிட்டார். பேசணும், இஷ்யூஸை பற்றி அவர் பேசணும். இந்த பிறந்தநாளுக்கு மற்றவங்க வாழ்த்து தெரிவித்தது என்பது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அதாவது இது எல்லோரும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பது என்பது கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு ஒரு விதத்தில் சீண்டக்கூடிய வேலை தான் அது. ஆனால் அதை வெளிப்படையாக யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். போன முறை வாழ்த்து தெரிவித்த உதயநிதி இந்த முறை விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்பது திமுகவின் டிஸ்கம்ஃபர்ட்னுவாங்க. ஒரு தமிழில் சொன்னால் ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தயக்கம், ஒரு நெருடல், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் திமுக இப்பயே இருக்குது. விஜயோட அரசியல் வருகையை பார்த்து இத்தனைக்கும் அவர் ஒன்றும் பேசலை, போராட்டம் நடத்தலை, எதுவுமே பண்ணல. அவர் பெரிய அளவில் விஜயால் சோபிக்க முடியுமானா அதுக்கு பதில் கடினம். சோபிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. திமுகவுக்கு அதிகபட்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி டிஸ்ரப்டர், நியூசன்ஸ் வேல்யூ கொடுக்கலாம். அதை தாண்டி கொஞ்சம் அதிகமாக நியூசன்ஸை தாண்டி டிஸ்டர்பன்ஸ்
இந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாமே ஒழிய திமுகவை தோக்கடிச்சுட்டு தான் விஜயால் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதெல்லாம் அறவே சாத்தியமற்ற ஒன்று. திமுகவோட வாக்கு வங்கி, திமுக கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு, திமுகவோட மீடியா பலம், திமுகவோட பணபலம், திமுகவுக்கு இன்னைக்கு இருக்க அதிகார பலம், இது எல்லாத்தையும் மீறி எம்ஜிஆர் அந்த காலத்தில் ஜெயிச்ச மாதிரிலாம் விஜய் ஜெயிப்பாருன்னா வாய்ப்பே கிடையாது. அவர் அதிகபட்சம் வாக்குகளை உடைக்கலாம். அதுவும் உதயநிதி தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. டெப்டி சிஎம் அப்புறம் சிஎம். 26 எலெக்ஷனில் உதயநிதியா விஜயான்ற மாதிரியான போக்கு வர ஆரம்பித்தால் அது வருமானு தெரியாது. அப்படி வந்ததுன்னா அதில் உதயநிதி அவர்களை விஜயால் வீழ்த்த முடியாது. ஆனால் உதயநிதிக்கு ஒரு ஸ்ட்ராங் டிஸ்டர்பன்ஸை கொடுக்க முடியும். ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் இஸ் அ டிஸ்ரப்டர், இஸ் நாட் அ விக்டர்னுவாங்க. இவர் வந்து இடையூறு ஏற்படுத்துவார், ஜெயிக்க முடியாது அவரால். இடையூறு ஏற்படுத்தினா அதுவே திமுகவுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தும். உதயநிதிக்கு பெரிய சவாலாக அமையும். முதலமைச்சராக வர இருக்கிற உதயநிதிக்கு இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் பெரிய சேலஞ்ச் இருக்க மாதிரி தெரியல. விஜய் மாதிரி ஆட்கள் வந்தால் அப்பயும் சேலஞ்ச் இருக்காது. ஆனால் அந்த தோற்றத்தின் அளவில், தோற்ற பொலிவுன்னுவாங்க, பர்செப்ஷன் வைஸ் அது வந்து அவருக்கு ஒரு சவால் இருக்கிற மாதிரி தோன்றும். இல்லை, அது திமுகவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தும். இல்லை, ஒரு களத்தில் இறங்கினதுக்கு பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் மாறலாம் இல்லையா? அந்த விஷயங்கள், அந்த எதிர்ப்பு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம் இல்லையா? ஆகலாம், நான் மறுக்கல. அதனால தான் டிஸ்ரப்டர்னு. வாக்குகள் வர்றது கஷ்டம். 25% சாலிடாக திமுகக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. ஆமாம், கூட்டணி எல்லாம் சேர்ந்து அவங்க 32-34 வரைக்கும் போவாங்க. அவங்க விஜய்க்கெல்லாம் வந்து நீங்கள் தமிழ்நாடு பூரா கூட்டம் வந்தால் கூட வந்து 10% எட்டுறதுன்றது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸி. நான் திரும்ப சொல்கிறேன், கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆரோட அதிகாரப்பூர்வ மனைவி ஜானகி அம்மாள் அவங்க தலைமையிலையும் ஜெயலலிதா தலைமையிலையும் 2 அதிமுக இருந்தது. ஜானகி அம்மாவோட சிவாஜி கணேசன் அவர் கூட்டணி சேர்ந்தார். அந்த காலத்தில் 89 எலெக்ஷன் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ கூட்டம், கடல் போல் திரண்ட கூட்டம் சிவாஜிக்கும் ஜானகி அம்மாவுக்கும். சிவாஜி தோற்று போனார், ஜானகி அம்மா தோற்று போனாங்க. சிவாஜி போட்டி போட்ட 50 தொகுதியில் அவர் மட்டும்தான் டெபாசிட், மற்றவங்களுக்குலாம் டெபாசிட் போச்சு. எம்ஜிஆரோட மனைவி ஜானகி அம்மா தோற்று போனாங்க. கூட்டத்தை வச்சு நீங்கள் எடை போடவே கூடாது. ஆகவே விஜய்க்கு கமலுக்கு வந்ததை விட விஜயகாந்துக்கு வந்ததை விட அதிக கூட்டம் வரலாம். அவருக்குலாம் மாறுமான்ற ஓட்டா கூட கமல் அண்ட் விஜயகாந்துக்கு வந்ததை விட அதிகமாக கூட ஓட்டு வரலாம். ஜெயிக்க முடியாது அவரால் உதயநிதிக்கு ஒரு சவால் என்பதை விட ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும். இப்படி எடுத்துக்கலாமா? உடனடியாக ஜெயிக்க முடியாது அப்படின்னு வேணா எடுத்துக்கலாமா? இல்லை, ஜெயிக்கவே, என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கவே முடியாது. ஓகே, ஆர்குமெண்ட்ஸே உடனடியாக 26 தேர்தல் மட்டும் பேசுவோம். அதுக்கு பிறகு தான் அப்புறம் பேச வேணாம். மோடி மாதிரி நம்ம 1000 வருஷம் திட்டம் போடல, நம்ம 5 வருஷம் திட்டம் தான். 2047 போக அவர் மோடி 1000 வருஷம்ல போயிட்டாரு. அதனால் நம்ம மோடி 25 வருஷத்தை தாண்டி 1000 இயர் பிளான், ஹிட்லரோட பிளான் அது. நம்ம அந்த பிளானுக்கெல்லாம் நம்ம போகல. நம்ம அடுத்த எலெக்ஷனை பற்றி மட்டும் பேசுகிறோம். நம்ம லெவலில் என்ன நமக்கு தெரியும். அதனால் நம்ம 2026 பற்றி மட்டும் பேசுகிறோம். இல்லை, இந்த வாழ்த்து தெரிவிக்காதது அப்படின்றது அவங்களுடைய இதுதான், விஷ் தான். அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறதும் தெரிவிக்காததும் அவங்களோட விஷ் தான். அப்படின்னாலும் நீங்கள் சொல்கிற பதிலின் அடிப்படையிலேயே கேட்டால் கூட அப்படி ஒரு நபருக்கு நீங்கள் ஏன் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுதில்லை. ஏன் நீங்கள் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அது காமனாக போயிடும். ஆனால் திமுகலேருந்து ஒரு வாழ்த்து கூட போகாதது அப்படின்றது அவர் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லையா ஒரு விஷயம்? இல்லைங்க, தெளிவாக அவங்க செய்தியை கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க வாழ்த்து தெரிவிக்காதது மூலம் தங்களுடைய அச்சத்தை, அல்லது அச்சம்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும்னா தங்களுடைய நெருடலை, அவங்க கோவத்துக்கு நீங்கள் ஏன் சரிதான்? இல்லை சொல்கிறேன், நான் ரூலிங் பார்ட்டி இல்லையா, பெரிய பார்த்து பேசலாமா, பார்த்து பேசணும், பெரிய ஆசிரியர் என்றைக்கு வேணும்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. நான் ஏன் சொல்ல வரேன்னா வந்து அவர்கள் போன வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி போன வருஷம் அவர் உதயநிதி வாழ்த்து தெரிவித்தார். நீங்கள் போன வருஷமே வாழ்த்து தெரிவிக்காமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. இல்லை, இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் போச்சு. ஆமாம், அந்த வருடத்துக்கு வந்து அவர் வாழ்த்து தெரிவித்திருந்தார், வாழ்த்து தெரிவித்திருந்தார். அந்த பண்பு ஏன் இல்லை, நன்றி கடிதத்தில் கூட விஜயோட பெயர் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த நன்றி கடிதத்தில் கூட விஜய் அவர்களின் பெயர் இல்லை. அது நல்ல பாயிண்ட். ரொம்ப அழகாக நுட்பமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களை நான் பாராட்டுகிறேன். ரொம்ப நுட்பமாக பார்த்துருக்கீங்க. அதுதான் மெசேஜ். டிஎம்கே எது செஞ்சாலும் அதில் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. முரசொலியில் வரக்கூடிய கலைஞரோட கடிதத்தில் ஆகட்டும், அது முரசொலியில் வரக்கூடிய எந்த செய்தியிலுமே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, கமா, ஃபுல் ஸ்டாப்பில் ஒரு அரசியல் இருக்கும். அந்த மாதிரி திமுகவில் வந்து இப்போ நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னது. முதலமைச்சரோட பிறந்தநாளுக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்தார்கள், விஜயும் வாழ்த்து தெரிவித்தார். வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து மு.க. ஸ்டாலின் அறிக்கை கொடுத்தார். அதில் விஜயோட பெயர் இடம்பெறவில்லை. நம்பர் 1. நம்பர் 2,
இந்த முறை விஜய் பிறந்தநாளுக்கு எல்லா தலைவர்களும் கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களும் இடதுசாரிகளை தவிர வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி. அதில் திமுக இல்லை. போன வருஷம் உதயநிதி வாழ்த்து தெரிவித்தவர் ஏன் இந்த வருஷம் வாழ்த்து தெரிவிக்கல? வடிவேலு காமெடி மாதிரி அது போன மாதம், இது இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிறதா? அல்லது இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன? விஜய் திமுகவுக்கு போட்டியாக, குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியாக வருகிறார் என்பது திமுகவுக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், திமுகன்றது ஒரு ஆலமரம். இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். 75 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்சி. இந்தியாவிலே முறையாக எல்லா கணக்கு வழக்குகளையும் பராமரிக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு கட்சி. 2 அறக்கட்டளைகள் இருக்கின்றன. அவங்கக்கிட்ட வந்து பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள், முறையாக நிர்வகிக்கப்படுகிற சொத்துக்கள் இருக்கின்றன. இதுவரை அவற்றிலெல்லாம் எந்த விதமான புகார்களும் வந்தது கிடையாது. ஆட்சி கிட்டத்தட்ட 1967 ஆட்சிக்கு வந்து அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் சிஎம் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எத்தனை 67, 71, 89, அதுக்கப்புறம் 2 டேர்ம், இப்போ ஒரு டேர்ம், 6வது முறையாக அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். வலுவாக டெல்லியிலும் அவர்களுக்கு 22 எம்பிஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 40 சீட்டை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் தான் வரப்போகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் அவர் டெப்டி சிஎம் ஆக்கிடுவாங்கன்றாங்க. 26 எலெக்ஷனில் அவர் தலைமையில் தான் கட்சி சந்திக்கும்னு கூட சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விஜயின் அரசியல் வருகை கண்டிப்பாக ஒரு சவால் என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு நெருடலை தாண்டி சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பது உண்மை. இதை திமுக ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் மறுபடியும் சொல்கிறேன், விஜயால் திமுகவை 26 வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்ற முடியாது. ஆனால் அவர் உருவாக்குற அந்த சங்கடங்கள், அந்த நெருக்கடிகள் வந்து கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினுடைய வாய்ப்புகளை சிதைக்கும்னு சொல்ல மாட்டேன். அதை அவருடைய வாக்குகளை, அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை கண்டிப்பாக குறைக்கும். ஸோ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. யாருக்கு பாத்தியது அதிகம்னா உதயநிதிக்கு தான், விஜய்க்கு கிடையாது. ஏன்னா விஜய்க்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கல்லை கட்டி மலையை இழுக்கிற மாதிரி, வந்தால் மலை போனால் கல், அவ்வளோதான். உதய்க்கு அப்படி கிடையாது. உதய்க்கு இழக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. அடுத்து அவர் தான் முதலமைச்சர். ஆகவே ஆங்கிலத்தில் சொல்ல ஸ்டேக்ஸ் ஆர் ஹை ஃபார் உதயநிதி ஸ்டாலின், நாட் ஃபார் விஜய். ரொம்ப அழகான பாயிண்ட். முதலமைச்சரோட பிறந்த நாளுக்கு பல தரப்பினரும், பல தலைவர்கள், எல்லா கட்சிகளை சார்ந்த சமூகத்தின் பல்வேறு மட்டங்களில் உள்ள பல்துறை கலைஞர்கள், எல்லா கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். அவர்கள் நன்றி தெரிவித்து அறிக்கை கொடுக்கிற முதலமைச்சர் விஜய் பெயரை தவிர்த்திருக்கிறார். அதே போல் நேற்றைக்கு விஜயோட பிறந்த நாளைக்கு, நேற்று முன்தினம் பிறந்த நாளைக்கு எல்லோரும் வாழ்த்தறிவித்திருக்கிறார்கள். உதயநிதி வாழ்த்தறிவிக்கிறார். இதிலிருந்து அவர் மெசேஜ் இஸ் கிளியர். விஜயின் அரசியல் வருகை திமுகவுக்கு கோபத்தை, நெருடலை, சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இணையத்தில் வந்து மிக கடுமையான வாக்குவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு சார். ஒரு பக்கம் திமுகவோட ஐடிவி, இன்னொரு பக்கம் விஜயோட ஃபேன்ஸ், அவங்க எல்லாருமே வந்து ஒரு வார் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி திமுகவுக்கு அடுத்த வந்து போட்டி இவர் தான், திமுகவை வந்து இது பண்ண போகிறார், திமுகவுக்கு எதிரி இவர் தான்ற மாதிரி அதை அவங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு விஷயமா இது பார்க்கப்படுதா? இன்னொரு பக்கம் அதிமுகவினரும் எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரி விஷயம்? இல்லை, விஜயை கொம்பு சீவி விடுறதுல திமுக கோபமடையும் என்பது அதிமுகவுக்கு தெரியும். அதனால தான் அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இவங்க ஒன்றும் இப்படியே இவங்க வந்து மனித நாகரிகத்தின் ஒட்டுமொத்த கொத்தரையும் ஒன்று அதிமுக இல்லை, சர்க்கார் படம்லாம் ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு யார் எதிரி? தேர் ஆர் நோ பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பர்மனன்ட் எனிமீஸ். நிரந்தர எதிரியும் பகைவனும் இல்லை. ஜெயலலிதா இருக்கும்போது விஜய்க்கு கொடுத்த குடைச்சல்கள் வந்து என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறது ஸ்டாலின். ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அதிமுக ஆட்சியில் இல்லை. இன்றைய நிலவரத்தை தான் அவங்க பார்ப்பாங்க. நிச்சயமாக வந்து விஜய்க்கு இவ்வளோ பேர் வாழ்த்து தெரிவிக்கிறதுன்றது திமுகவுக்கு எதிராக விஜயை அவர்கள் அறிந்தோ அறியாமலோ கொம்பு சீவி விடுகிறார். 2026க்கான ஒரு கூட்டணி கணக்காக பார்க்கலாம். கண்டிப்பாக அது உண்மை. நல்ல அழகான கேள்வி. 26க்கான கூட்டணி கணக்காகவும் தான் விஜய் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அரசியலை நாம் பார்க்க வேண்டும். அது நன்கு தெரிந்த காரணத்தால் தான் தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய டிஸ்பிளஷர், ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா விருப்பமின்மையை திமுக எப்படி வெளிப்படுத்துகிறதுனா அவருக்கு வாழ்த்து சொல்லலை, அதில் மூலமாக அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இந்த அவருடைய அந்த ஒரு அறிக்கை வந்தது இல்லையா, இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ஆளும் அரசு அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். எந்த இடத்துலையுமே ஒரு பாஜகனோ திமுகனோ ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லாததாங்க. அவர் எல்லாம் சும்மா இந்த கேள்வியை கேட்டுங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்படியே வந்து ஒரு ஷேடோ பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆளும் அரசுன்னா யாரை சொல்கிறேன்? இல்லை, அந்த கேள்வி கேளுங்க. அதுதான் நான் ஒரு ஆளும் அரசுன்னு நீங்கள் யாரை சொல்லுகிறீர்கள்? மோடியை சொல்கிறீங்களா, ஸ்டாலினை சொல்கிறீங்களா? இது ஸ்டாலின் அரசாங்கத்தின் தோல்வி. இதுக்கும் மோடிக்கும் சம்மந்தம் கிடையாது. கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் நடந்த சம்பவங்களுக்கு ஸ்டாலின் அரசு தான் தார்மீக பொறுப்பு. இது அரசு தோற்று போய்விட்டது, அரசு எந்திரம் செயலிழந்து விட்டது என்பதற்கான அடையாளம் தான் கள்ளக்குறிச்சி
கள்ள சாராய சாவுகள். மோடிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ எல்லா விஷயத்துலையும் மோடி எழுத்து வச்சு திட்டுற மாதிரி இதில் திட்ட முடியாது. அப்போ ஆளும் அரசுனா யாரை குறிக்குது? ஸ்டாலின் அரசு தான் குறிக்குது. அதை நீ நேம் பண்ணணும். நேம் பண்ணலன்னா உங்களுக்கு தயக்கம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி தயங்கிக்கிட்டே அச்சப்பட்டுக்கிட்டே நீங்கள் அரசியல் நடத்த முடியாது. மோடியை எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் மோடி எதிர்க்கணும், ஸ்டாலின் எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் நீங்கள் ஸ்டாலினை எதிர்க்கணும். அவர் 2 அறிக்கை கொடுத்துருக்காரு சார். அந்த பொது சிவில் சட்டம் வரும்போதும் கூட வந்து இதை வந்து பின்வாங்கணும், இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். பாஜகனோ எந்த மோடினோ எந்த பேருமே குறிப்பிடலை. இதுலேயுமே திமுகவோ ஸ்டாலினோ அப்படின்ற எந்த பெயரையுமே குறிப்பிடலை. ஒரு விஜயகாந்த் மாதிரி அப்படின்ற ஒரு பிம்பத்தில் வரும்போது இதெல்லாம் வந்து பெரிய மைனஸாக பார்க்கப்படுது இல்லையா? கண்டிப்பாக ஆகும். நீங்கள் 1000 குறை இருந்தாலும் விஜயகாந்த் தைரியசாலி. அன்றைக்கி ஜெயலலிதா, கலைஞர் 2 பேரும் பீக்கில் இருக்கும்போது, 2 பேரும் உச்சாணி கொம்பில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தவர். அவர் பண்ண ஒரே தப்பு 11 ஜெயலலிதாவோட போன மாதிரி 16 கலைஞர்கிட்ட போயிருந்தா பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டு இருக்கிறதுன்னாரு கலைஞர். அன்னைக்கு போய் அவர் திமுகவோட சேர்ந்து தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலே வேறு. 55 சீட் வரைக்கும் போச்சு, 30 சீட் ஜெயிச்சிருப்பாங்க. அதுவும் கலைஞர் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 16 நடக்குது. கலைஞர் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இன்றைக்கி ஒரு பெரிய அரசியல் சக்தியாக விஜயகாந்த் வளர்ந்துருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்து போயிட்டார். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டேர் டெவிலாக வரணும், இல்லை வரக்கூடாது. இல்லை நீங்கள் வரக்கூடாது. இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தலையாங்க, அப்புறம் என்ன அரசியல் கட்சி தலைவர்? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கால்டு ப்ரெஸ் மீட் நடத்தணும்னு கூட அவசியம் இல்லை. சரி, அதில் உங்களுக்கு ஏன்னா போக்கிரித்தனமாக கேள்வி கேட்பதற்கு சில பேர் வந்துடுவான் சேட்டலைட் சேனல்லையும் இதுலேயுமே. அப்புறம் நிறையா சமூக வலைதளங்கள் யூடியூப் சேனல்ஸ் வந்துடுச்சு. எல்லோரும் வந்த எனக்கு டிஸ்டர்பன்ஸ்னால் ஒன்லி பிரிண்ட் அண்ட் டெலிவிஷன் சேனலில் மட்டும் வச்சு நடத்துங்க. அதுலேயும் சிக்கல் வரும். அதில் வந்து விஷம் முடிச்சவன் வருவான்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய பத்திரிக்கை அல்லது பெரிய சேனல் அவங்களுக்கு பேட்டி கொடுங்க. அவங்களுக்கு கொடுங்க. ஓப்பனாகவோ க்ளோஸ்டோ உங்களுக்கு பிடிச்ச பத்திரிக்கை எது? உதாரணத்துக்கு தினமலர்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொலைக்காட்சி சேனல் புதிய தலைமுறை இருக்குது, உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்களிடம் எப்படி பேசுவார்? த்ரூ மீடியா தான் பேச முடியும். நான் நேரடியாக மக்கள் கூட பேசுகிறேன். மோடி மாதிரி மன் கி பாத்லாம் பண்ண முடியாது. அது கட்சியை வளர்ந்த பிறகு அவர் பண்ணுறாரு, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பண்ணுறாரு. அதற்கே நிறைய எதிர்ப்பு இருக்குது. அது வேறு விஷயம். பட் அவங்க இந்த ஸ்டேஜுக்கு ஆரம்பத்துலேருந்தே மன் கி பாத்லாம் பண்ணல. இவர் இப்போயே வந்து இப்போ இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட நடத்தலைன்றது பெரியது ஒரு ஐ மீன் இட்ஸ் எப்படி சொல்கிறது, இட்ஸ் அ வீக்னஸ். முழு அளவில் செய்தியாளர்களை சந்திக்க விஜய் ஏன் தயங்குகிறார்? அல்லது முழு அளவிலான ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் அது வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பெரிய பத்திரிகைகள், பெரிய தொலைக்காட்சி, உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட பேசுங்க. அதுவும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் அரசியல் இருக்கீங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் வரும் நாட்களில் விஜய் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். பதில் கிடைக்குமா அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.